முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ். இங்கு CMA, AAT மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக CMA தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரெய்னியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு பிரெய்னியாக்ஸ் கேம்பஸால் எங்களோட எக்கடமிக் ப்ரோக்ராம் அதே போல் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வழங்கி வரோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 4 வகையான ப்ரோக்ராம்ஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். எக்கடமிக் அண்ட் அக்கவுண்டிங் சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ்களாக கிழக்கு மாகாணத்தில் உத்தியோகபூர்வ அனுமதி பெற்ற கல்வி பங்காளியாக நாங்கள் CMA உடைய ஆப்ரேஷனல் லெவல் அதே போல் சர்டிஃபிகேட் லெவல் அண்ட் மேனேஜர் லெவல் போன்ற சப்ஜெக்டுகளையும், CMA உடைய புதிய பாடத்திட்டமான கெட் ப்ரோக்ராம், அதாவது சர்டிஃபைட் அக்கவுண்டிங் டெக்னாலஜிஸ்ட்ங்கிற ப்ரோக்ராம்ஸையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி நடத்தி வருகிறோம். அதே போல கணக்கியல் துறையில் ஒரு சிறந்த ஆளுமை பெற்ற நபராக வர வேண்டும் என்றால் அதற்காக கணனி தொடர்பான சாஃப்ட்வேர்ஸ், அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் போன்ற ப்ரோக்ராம்களையும் நாங்கள் செய்து வருகிறோம். அதே போல மார்க்கெட்டிங் தொடர்பாக ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் SLIM அதனுடைய சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே போல ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் மார்க்கெட்டிங் PCM சொல்லுவோம். ஸோ இந்த 2 ப்ரோக்ராம்ஸ்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி நடத்தி வருகிறோம். இரண்டாவதாக O லெவல் அல்லது A லெவல் அப்படி அல்லாமல் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு தேவையான அடிப்படை ஆங்கிலம் அதே போல IT தொடர்பான பாடநெறிகளான டுவல் டிப்ளமா ப்ரோக்ராம்களையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். வணிகங்களுக்கு தேவையான அடிப்படை அறிவு, அவங்களுக்கு தேவையான முகாமைத்துவம் தொடர்பான பாடநெறிகளான சர்டிஃபிகேட் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ரைட், அந்த ப்ரோக்ராம்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். மேலும் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ப்ரோக்ராம்களாக எங்களிடம் கெட் சென்டர் ப்ரோக்ராம்கள் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டுகளில் AutoCAD, Revit ஆர்கிடெக்சர், அது போன்ற பல்வேறு ப்ரோக்ராம்ஸ்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் இலங்கை நிறைவேற்று தர பாடங்களுக்கான சில வகுப்புகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதே போல ஃபாரின் சர்வீஸ், அக்கௌண்டன்ட் சர்வீஸ்க்கான கிளாஸஸ்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஸோ பிரெய்னியாக்ஸ் கேம்பஸோட நீங்கள் இணைந்து உங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் அதே மாதிரி எக்கடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்களில் இணைந்து நீங்களும் உங்களோட கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்த முடியும் என்பதோடு எந்த நேரமும் எங்களை கண்டக்ட் பண்ண முடியும். இன்றைய இந்த இலவச ஆன்லைன் வெபினார் கருத்தரங்குக்கு பங்கு பற்றிருக்கும் எமது மாணவர்கள், அதே போல விசேட அதிதியான இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட விரிவுரையாளர், அதே போன்று மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் MM ஹிலாசர் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் தொடர்பான அறிமுக உரையினையும் அதே போல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கின்றோம். Professor Hilasar, it's over to you. பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் நிர்வாகிகள், administrators and other participants இந்த ஃப்ரீ வெபினார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற எங்களது I don't know exactly, right, மாணவர்கள் அல்லது
பங்கு பெற்றுவர்கள், ரைட்? எல்லோருக்கும் எனது அன்பான பணிவு. உண்மையிலே இந்த இப்படியானதொரு ப்ரோக்ராம், இந்த வெப்சைட் த மார்க்கெட்டிங், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பற்றிய ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஒன்று செய்வது தொடர்பாக ஏற்கனவே ஒரு பேராசிரியர், ரைட், ஒரு ஏனைய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர், சந்தைப்படுத்த தொடர்பான பேராசிரியர் என்னை தொடர்பு கொண்டு இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், நார்த் அண்ட் ஈஸ்ட்க்கு வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம், ரைட்? ஸோ அந்த வகையில் இந்த பிரானியக்ஸ் கேம்பஸ் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லக்கல மிச்சம் உண்மையாக வந்து நாங்கள் பெருமைப்படணும், ரைட்? ஸோ ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஃபேட்டர்னிட்டி, ரைட், உண்மையாக பெருமைப்பட வேண்டிய விஷயம், ரைட்? ஸோ இந்த அடிப்படையில் எங்களோட சமூகத்துக்கு அல்லது மாணவர்களுக்கு, ரைட், அல்லது சந்தைப்படுத்தலை கற்க இருக்கின்ற மாணவர்களுக்கு இது தொடர்பாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஸோ இந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த சந்தைப்படுத்தினர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள், ரைட்? ஸோ நாங்கள் இப்போ தற்காலத்தில் இந்த சந்தைப்படுத்தல் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விளக்கங்களையும் நான் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஸோ இந்த எனது இந்த ப்ரெசன்டேஷன் உண்மையிலே வந்து உங்களுக்கு நான் சில ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷில் இருக்கும், ரைட்? ஆனால் தமிழில் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து உண்மையாக சந்தைப்படுத்தலுங்கல தமிழ், யா, ரைட்? ஸோ தமிழில் இப்போ ஈவன் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் கூட அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் மார்க்கெட்டிங் வந்து தமிழ் மீடியத்திலே நடத்துவதாக நான் கேள்விப்படுகின்றேன், ரைட்? ஸோ தட்ஸ் வெரி குட், ரைட்? ஸோ அந்த வகையில் இந்த இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தருவதனூடாக நான் இந்த சந்தைப்படுத்தல் கற்கை நெறிகள், ரைட், அதே மாதிரி அதில் உள்ள அந்த ப்ரொஃபஷனல் ஏரியாஸ் லைக் மார்க்கெட்டிங் மேனேஜர், பிராண்ட் மேனேஜர்ஸ், ரைட், பிராண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ், சேல்ஸ் மேனேஜர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இதில் வார அந்த ப்ரொஃபஷனல்ஸ், ரைட், அதாவது வேலை வாய்ப்புகள் உண்மையாக வந்து அதிகமாக காணப்படுகின்றது, ரைட்? ஸோ அந்த வகையில் சந்தைப்படுத்தல் வந்து மிகவும் முக்கியமானது ஒன்று, ரைட்? ஸோ நாங்கள் வந்து உண்மையாக இந்த சந்தைப்படுத்தலுங்களை பெருமட்டுக்கு ஈவன் லாயர்ஸ் இருக்கலாம், சட்டத்தரணிகளாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இந்த பொறியியலாளர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸ் உடையவர்களாக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ரைட், ஃபைனான்சியல் மேனேஜர். ஸோ நாங்கள் எந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டாலும், ரைட், ஸோ அதில் வந்து இந்த சந்தைப்படுத்தல் இன்வால்வ் ஆகின்றது, ரைட்? ஸோ அவ்வாறு தான் நான் கூறுவேன், ரைட்? ஸோ இந்த பார்க்கல இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கீங்க, ரைட்? லிங்க்டின்ல இருக்கீங்க, ரைட்? ஸோ யூடியூப். ஸோ வாட் யூ ஆர் டூயிங், ரைட்? ஸோ எவ்ரி ஒன் இஸ் டூயிங் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ எல்லாரும் வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இதெல்லாம் அவ்வாறு இருக்க நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன், ரைட்?
ஸோ இந்த ஸ்லைட்ஸ் வந்து உண்மையாக நாங்கள் இப்போ இது இது வந்து பொதுவாக இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பான விடயங்களைத்தான் இதில் நாங்கள் கூட பார்க்க போகின்றோம். ரைட். ஸோ நான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணுறேன். ரைட். ஸோ யூ கேன் லிசன். ரைட். நீங்கள் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை கேட்டுக்கொள்ளலாம். ரைட். ஸோ இதில் வந்து இப்போ அந்த சந்தைப்படுத்தல் தொடர்பாக இந்த முக்கியத்துவம், இதனுடைய முக்கியத்துவம் ஒரு ஒரு டிஜிட்டல், ரைட், டிஜிட்டல் இராவில், ரைட். ஸோ வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த மார்க்கெட்டிங் வந்து ஏன் முக்கியம், ரைட்? ஸோ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்டாக முதல்ல வந்து இந்த டிஜிட்டல் ஈராக்கு நாங்கள் இந்த மார்க்கெட்டிங்கை போகிறதுக்கு முதல், ரைட்? ஸோ இந்த உண்மையாக வந்து இந்த டிஜிட்டல் ஈரா ஸோ இஸ் அ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், நான் அப்படி தான் சொல்லுவேன், ரைட்? ஸோ நாங்கள் வந்து இப்போ முற்று முழுதாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து தனியாக இப்போ ஸோ ஜஸ்ட் ஏ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து தெரியக்கூடாதுன்னு இல்லை, ரைட்? ஸோ த பேசிக், ரைட், பேசிக் aspects ஆஃப் மார்க்கெட்டிங் எவ்ரி ஒன் ஷுட் நோ, ரைட்? இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த இந்த பேசிக், இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் என்ன செய்யலாம், இந்த டிஜிட்டல் இராவிலையும் வந்து ஃபைட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ நவ் யூ கேன் சி, ரைட், தேர் ஆர் மெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? ஸோ அவங்க எல்லாருமே வந்து தே நோ marketing, so they have the certain qualifications like CIM, right, Chartered Institute of Marketing UK qualification, right? So sometime they have the Sri Lanka Institute of Marketing, the postgraduate diploma in marketing, right? So under qualifications, right, அது சம்பந்தமான knowledge எங்களிடம் காணப்படுகின்ற போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நாங்கள் செய்யக்கல. ஸோ இட்ஸ் வெரி டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உண்மையாக வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஸோ தே ப்ரொமோட், ரைட்? இப்போ நாங்கள் வந்து உண்மையாக வந்து கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம், ரைட்? ஸோ உண்மையாக வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் ஐ கேன் சே, ரைட், இப்போ விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், ரைட்? ஸோ த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் Chartered Institute of Marketing, Sri Lanka Institute of Marketing, ஸோ தே ஆல் இப்போ என்னென்னா அவங்களும் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்துட்டு கூட இதில் கொண்டு வந்துட்டாங்க, ரைட்? அவங்களோட கரிக்குலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இதில் வேற விஷயங்கள் இதில் பார்க்கறதுக்கு இல்லை, ரைட்? Okay, so now if you look at this, right, so the marketing, right, first of all, இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், முதலாவது வந்து why is it, yeah, ஏன் இந்த ஸ்க்ரீன் வந்து மாறுது இல்லை? வாட் இஸ் மார்க்கெட்டிங் உண்மையா, ரைட்? இப்போ நாங்கள் வந்து இது சில, அதாவது காசிக்காக சில என்னென்னு சொல்கிற, காசிக்காக வந்து சில பொருட்களை அல்லது சேவையை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோமா, அது சந்தைப்படுத்தலாம் என்று சில நேரம் நாங்கள் கேள்வி கேட்கலாம், ரைட்? ஸோ உண்மையாக வந்து மார்க்கெட்டிங், இப்போ நான் இப்போ சில விஷயங்கள் சில இடங்களில் நான் பார்த்தேன் நான், ரைட்? ஸோ சில டெஃபினிஷன்ஸை வந்து வாசித்தேன். இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் வந்து இட் ஹேஸ் கான் இப்போ பியாண்ட் த லிமிட், ரைட்? இப்போ சந்தைப்படுத்தல்னா என்னன்னு சொல்லக்கல, இப்போ சில டெஃபினிஷன்ஸ் கொடுப்படுது எப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி ப்ரொடக்ஷன் ஓ சம்திங் எல்ஸ், ரைட்? இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ சந்தைப்படுத்தல் என்று சொல்கிறது அந்த அவங்க சொல்கிறாங்க எப்படி சொன்னோன்னா, எபிலிட்டி டு கனெக்ட் எமோஷனலி, ரைட்? ஸோ அதாவது நாங்கள் எமோஷனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய, தொடர்புபடக்கூடிய
ஒரு 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 ability, right? ability தான் சந்தைப்படுத்தல் என்று குறிப்பிடுகின்றார்கள், right? So நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் தேடு லூவிட், right? So he is the person who introduced this marketing myopia, right? அதெல்லாம் பத்தி நான் இப்போ அடுத்த கதைக்கு வரல, right? So அவர் சொல்றாரு எப்படின்னா சந்தைப்படுத்தல் அதை விளங்கப்படுத்துறாரு எப்படின்னு சொன்னா don't sell the whole, don't sell the drill என்று குறிப்பிடுகிறார், ரைட்? ஸோ இப்போ அது என்னன்னு சொன்னா அந்த ட்ரில் ஓட்ட தொலைக்கிறத நீங்க வந்து மெஷினை வந்து விற்க வேணாம், ரைட்? ஸோ யூ செல் த ஹோல், ரைட்? அந்த ஹோலை வால்ல இப்போ நீங்க ஓட்ட போறேன்னா அந்த ஹோலை வந்து நீங்க யூ கேன் மார்க்கெட் இட். அது என்ன சொல்லப்படுதுன்னா அந்த பெனிஃபிட், right? So the benefits that we are getting from the product or service, right? So அதைத்தான் நாங்க சந்தைப்படுத்தணும் என்று சொல்றாங்க. ஸோ அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ability to connect emotionally, right? கஸ்டமர்ஸ் இப்போ வாடிக்கையாளர்கள் ஒரு பொருளை அல்லது சேவையை கொள்வனவு செய்கிறார்கள் என்றால், ரைட், அது வந்து அதுக்கு வந்து there are something logical reasons, ரைட்? ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனுக்காகத்தான் பொருள் வாங்கப்படுகின்றது. அப்போ அவங்க சொல்ற என்னண்டா லாஜிக்கல் ரீசன்ஸ் வந்து நீங்க மார்க்கெட் பண்ணுங்க, அதான் எமோஷனல், ரைட்? ஸோ த மார்க்கெட்டிங் வந்து என்னன்னு சொன்னா, ரைட், ஃபைனலி யூ கேன் சி Philip Kotler, ரைட்? ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் வெரி ஃபேமஸ் புக், ரைட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், and all over the world, right? So people are using that as a textbook for marketing, right? It's a kind of a Bible, right? So அதில் சொல்லப்படுது, அவர் காட்லர் சொல்ற என்னன்னா meeting customers needs profitably is marketing, right? So நாங்க வந்து இப்போ meeting customers needs profitably in the sense the organization, இந்த நிறுவனம், right, அது பொருளை சந்தைப்படுத்துகின்ற நிறுவனம் வந்து என்ன செய்யணும், அந்த அந்த இலாபத்தை பெற வேண்டும். அதே நேரம் கஸ்டமர்ஸ் நீட்ஸ் வந்து திருப்திப்படுத்தப்பட வேண்டும், ரைட்? ஸோ இவ்வாறு பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள், ரைட், சந்தைப்படுத்தலுக்கு வழங்கப்படுகின்றன, ரைட்? ஸோ அதை நீங்க வந்து ஸோ யூ கேன் சி, ரைட், when you are study some courses, right, in marketing, right? So you will get some idea, right? Even Sri Lanka Institute of Marketing வந்து they have come out with a different definition, right? So you can see, right, even on the websites it's there, right? I think they introduced in 2015 16 something somewhere else, right? Okay, so what are the core aspects of marketing? உண்மையா அந்த ஒரு சந்தைப்படுத்தலுடைய அந்த அந்த முக்கியமான விடயங்கள் என்ன, ரைட்? ஸோ இதைத்தான் இங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுதான் உண்மையா வந்து இந்த கோர் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? ஸோ கோர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து இவ்வளவு தான், ரைட்? ஸோ ஒன் இஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் கிரியேட் வேல்யூ, ரைட்? ஸோ கிரியேட் வேல்யூஸ் இன் த சென்ஸ் வாட் இஸ் தட், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் கிரியேட்ஸ் வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு சொன்னா why you are buying, ரைட்? ஏன் நீங்க வாங்குறீங்க, ரைட்? ஒரு சேவையை பெறுறீங்கன்னு சொன்னா ஏன் அந்த சேவை? ஸோ ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் கிரியேட் வேல்யூ ஃபார் த ப்ராடக்ட், ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ, ரைட், ரெண்டாவது நீங்க பார்க்கலாம், ரைட், அடுத்த அந்த கோர் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொன்னா மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் சாட்டிஸ்ஃபைங் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் தானே நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், தேவையும் விருப்பமும், ரைட்? ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஈவன் ஏ லெவல் படித்த ஆக்கள் வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க தேவையும் விருப்பம், ரைட்? ஸோ இந்த தேவைகள், த நீட்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர், ரைட்? ஸோ நீட்ஸ், அந்த தேவைகள் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சந்தையிலோ அல்லது சூழலிலோ காணப்படுகின்றது. அந்த தேவையினை அடையாளப்படுத்துவதுதான் இந்த சந்தைப்படுத்துனரோட நோக்கம், ரைட்? ஸோ அந்த தேவை வந்து விருப்பமாக மாறுகின்றது. விருப்பம் அந்த அதாவது அதை கொள்வனவு செய்வதற்கான சக்தியினூடாக அந்த டிமாண்ட், கேள்வி உருவாக்கப்பட்டு நாங்கள் பொருட்களை வாங்குகின்றோம், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் சாட்டிஸ்ஃபைங் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்,
ரைட்? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் என்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? ஸோ நீங்கள் காசு கொடுத்தா தானே சாமானை வாங்கலாம், இல்லாட்டி பொருளுக்கு பொருளும் மாற்றலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஒன்று அங்கே காணப்படுகின்றது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் ரிக்வயர்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸ் பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன் டிசிஷன்ஸ், ரைட்? ஸோ இது தெரியும் உங்களுக்கு, இது வந்து 4Ps, ரைட்? ஸோ இந்த 4Psல வந்து, ரைட், 4Psல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரைஸ், ப்ராடக்ட் ப்ரைஸ் பிளேஸ் ப்ரொமோஷன், ரைட்? ஸோ இந்த ப்ரொமோஷனுக்குலாம் பெருமட்டுக்கு the digital marketing is there, right? So இந்த ப்ரொமோஷனுக்குள்ள ஒரு பகுதியாக the digital marketing is there. ஆனா அந்த digital marketing now has grown like anything, right? So இது இப்ப உச்சந்தொட்ட நிலைக்கு இது போயிட்டுது. So இப்ப அந்த digital marketing, I will show you, right? Later I will discuss that. So right, so now see, the marketing can be performed by both individuals and organization, right? உங்களுக்கு தெரியும், customers to customers also marketing is there, right? வாடிக்கையாளர் இந்த வாடிக்கையாளர் இருக்கின்றது, business to customers marketing இருக்கிறது, right? சந்தைப்படுத்தல் காணப்படுகின்றன. அதே போல B2B, business to businessம் சந்தைப்படுத்தல் காணப்படுகின்றன, right? ஸோ அதே மாதிரி marketing occurs in many settings, right? ஒவ்வொரு செட்டிங்ஸ்லையும், right? இந்த இவர்கள் இப்போ உதாரணமா in a different settings, like இப்ப suppliers, அதே மாதிரி business, right? நீங்க மெட்டீரியலை நாங்க பெற வேண்டி இருக்கின்றது, right? So material should be marketed, right? So அப்ப நாங்க business கொடுக்கலாம், right? So marketing occurs in many settings, right? So இதெல்லாம் வந்து இந்த சந்தைப்படுத்தலினுடைய மிக முக்கியமான பகுதிகளாக கருதப்படுகின்றது, right? So இப்ப why this importance of marketing? What is the reason? இப்ப இந்த importance of marketing என்று நாங்க பார்க்கல, right? So பெருமட்டுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் எல்லாமே உள்ளடங்குகிறது, ரைட்? ஸோ இதை விட முக்கியமானது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க பர்சனலி we should know marketing, ரைட்? இப்ப நாங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்து எங்களுக்கு சந்தைப்படுத்தல் தெரியணும், அதுவும் ஒரு முக்கியத்துவம், ரைட்? ஸோ நான் சே இப்ப நீங்க இப்ப சந்தைப்படுத்தல் தெரியாண்டு சொன்னா how you are going to market yourself, ரைட்? ஸோ எங்களுக்கு சந்தைப்படுத்த தெரியணும், எங்களை நாங்க சந்தைப்படுத்துறதுக்கு, ரைட்? ஸோ இப்ப நான் விடத்தை கதைக்கிறது as a marketer we have to do that, right? ஸோ அது அப்படியே இருக்க, right? So maybe the marketing வந்து it's a significance to the industry as well, right? கைத்தொழிலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது, right? So இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா, now see first one, marketing expands a firm's global presence. இப்ப இங்க ஒரு நிமிஷத்துக்கு, right? So அதான் அந்த digital marketing, right? So now you can see, right, each and every points, right? Whatever you buy, you will find it in many countries. என்னத்தை வாங்கியிருந்தாலும் அந்த அந்த பொருள் அல்லது சேவை உலகத்துக்கே தெரிய வருகிறது. So that's because of the marketing, right? Marketing expands firms' global presence, right? So இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நம்ம ரீஜன்ல, ரைட், சந்தைப்படுத்தல் விடயங்கள் ஒன்று அந்த நிறுவனத்திலேயோ இல்லைன்னு சொன்னா, so you can't do it anything, no? So right, I can say one example, right? Local இப்ப இந்த கடந்த காலத்துல நான் நினைக்கிறேன், so there were some traditional advertising for இது நம்மட even this Mubarak textiles, now they are using digital marketing, right? So everywhere people knows about, right? So இப்ப அவங்க வந்து இப்ப அந்த என்ன விழிப்புணர்வு தெரியப்படுத்தல் awareness வந்து கூட்டி இருக்கிறார்கள், right? So that's through the digital marketing, right? Digital marketing நாங்க பார்க்கல, influencer marketing they have used, நீங்க பார்த்திருப்பீங்க, right? So TikTok, right? Facebook pages, right? So they have done it lot of things, right? So now இப்ப என்னடா நான் சொல்ல வரேன்,
So the marketing is very important, right? So without marketing, we cannot make awareness, right, about our product or service, right, among our target customers, right? So இந்த இலக்கு சந்தைக்கு நாங்க தெரியப்படுத்தணும், right? So அது ஏன்னு நான் பிறகு சொல்றேன், right? So marketing expands the firm's global presence now, right? So without marketing, we cannot make that, okay? So now, marketing is pervasive across marketing channel members, right? So the firms do not work in isolation, right? இப்ப ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா, right, அவங்க தனியே ஒர்க் பண்ண இயலாது, right? So maybe the raw material manufacturers are there, right? அதே மாதிரி manufacturers, right, retailers, customers, everybody is there. So the material நாங்க வாங்குறதுன்னா, so there's a marketing, right? Across marketing channel members, you have to do marketing, right? So each step in the supply chain involves marketing. ஒவ்வொரு படிமுறையும், right, ஒவ்வொரு படிமுறையும் இந்த சப்ளை செயின்ல, right, சந்தைப்படுத்தலுடன் தொடர்புபடுகின்றது, right? So all members in the chain, right, must ultimately focus on creating value, right? So ஃபைனலா இப்ப எல்லாரும் மார்க்கெட்டிங்கும் சேர்ந்து தான், right, கஸ்டமருக்கு வந்து அந்த வேல்யூ கிரியேட் பண்ணப்படுது, right? So effectively managing supply chain relationship often impact on customer satisfaction and increase profitability. So இப்ப நீங்க இப்ப மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, ரைட்? ஸோ இந்த மார்க்கெட்டிங் அதாவது அக்ராஸ் மார்க்கெட்டிங் சேனல் மெம்பர்ஸுக்குள்ள இருக்கிற அந்த சந்தைப்படுத்தல் நிறுவனத்துடைய லாபத்துல செல்வாக்கு செலுத்துகின்றது, ரைட்? அது எங்கள்கிட்ட சரி நிறுவனத்தில் லாபம் மட்டுமில்லை, அந்த நுகர்வோருடைய திருப்தி, ரைட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட்? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் என்ன செய்யும், எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இன்க்ரீஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரம் தான் நாங்கள் வந்து இதில் சந்தைப்படுத்தல் இடம்பெறுறது. ஸோ இந்த அளவுக்கு சந்தைப்படுத்தல் முக்கியமாக காணப்படுகின்றது, ரைட்? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் என்ரிச்சஸ் சொசைட்டி, ரைட்? ஸோ இப்போ நான் இப்போ எல்லாரும் வந்து ஹெல்த் கான்சியஸ், ரைட்? எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸ். So how they are doing it, right? So health conscious வந்து இப்ப now say greener products, right? அதே மாதிரி healthier food options, right, and safety products. So everyone is doing, right? So இப்ப இந்த சந்தைப்படுத்தல் இல்லாம இந்த சொசைட்டியை enrich பண்றது வந்து very difficult, right? So now see making socially responsible activities, right? இப்ப greener products, right, health conscious, organic products, right? So எல்லாமே வந்து சந்தைப்படுத்தலோடத்தான் நீங்க தெரியப்படுத்தலாம், right? So now see there may be non-profit organization, right? So they are doing some campaigns towards this healthy environment, right? So அதை எப்படி செய்யப்படுது, அது மார்க்கெட்டிங் தான். You are promoting idea, right? நாங்க வந்து ஒரு கருத்தினை நாங்கள் மேம்படுத்துகின்றோம், ரைட்? ஸோ அது வந்து சந்தைப்படுத்தல் தான். நான் தான் சொன்னேன், ஒவ்வொருவரும் இப்போ நான் ஃபேஸ்புக்னு சொல்கிறோம், ரைட்? ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் எதை போட்டாலும் ஸோ தட்ஸ் யூஆர் கோயிங் டு பி யுவர் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ நான் இன் ஃபேஸ்புக் வந்து ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட், ரைட்? எல்லாரும் எழுதுறாங்க, ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் என்ரிச்சஸ் த சொசைட்டி, ரைட்? ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரைட்? ஸோ நான் இந்த இப்போ இந்த யூனிலீவர், ரைட்? ஸோ யூனிலீவர் வந்து இன்ட்ரடியூஸ்ட் சர்ஃப் எக்ஸல் வெரி லாங் டைம் பேக், ரைட்? வாஷிங் பவுடர் சர்ஃப் எக்ஸல். இப்போ புதுசாக ஒரு ப்ரொடக்ட் போடுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்க ஒரு 1 year 2 years மேபி, ரைட்? சர்ஃப் எக்ஸல் பிளஸ் அலோவேரா. இந்த சர்ஃப் எக்ஸலுக்கு வந்து இந்த அலோவேராவை மிக்ஸ் பண்ணிருக்கிறது. ஸோ மார்க்கெட்டிங் என்ரிச்சஸ் சொசைட்டி, ரைட்? ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஏன் அதை போட்டிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அதை போட்டு ஏன் எதை வந்து இப்போ எப்படி அதை ப்ரொமோட் பண்றாங்க, ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் என்ரிச்சஸ் சொசைட்டி, ரைட்? ஸோ நீங்க அதை பார்க்கணும், ரைட்? யூடியூப்ல போய்
marketing, how they are advertising, right? So you just look at it, right? So aloe vera mix pannathala, so there will not be any damage on your hands, right? So they are protecting mothers, right? So so marketing enriches the society. That's very important for marketing, okay? Right. So marketing can be entrepreneurial, very important. Right. So this is what I'm going to do for our students in our university. Right. இதை கேட்டாங்க இதை செய்யறதுக்கு. Entrepreneurial marketing. Right. So the entrepreneurial, இப்ப நீங்க marketing knowledge இல்லைன்னு சொன்ன. So now see, even அந்த சந்தைப்படுத்தல் தொடர்பான அறிவு இல்லாதவரும், right? So அவர் வந்து அதை செய்ய போகல. Now see, there are a lot of entrepreneurs who are, performing this, practicing this marketing very well. Right? So how they are doing it? With the experience. Right? So ஒரு company, ஒரு entrepreneurship வந்து successful ஆகுறன்னு சொன்னா marketing's contribution is a must. Right? So without this marketing, you can't just, go beyond that, right? So நீங்க ஒரே சேவை தான் வழங்குவீங்க, right? அப்ப அவரு அந்த கடை திறந்திருக்காருன்னு சொன்னா அதே சடையை இன்னொரு ஆள் திறந்திருப்பாங்க. So there will not be any changes. So no marketing. Right? So ஒரு கம்பெனி, ஒரு entrepreneurship, right? அல்லது ஒரு entrepreneur அவர் சக்சஸ்ஃபுல் ஆகணுமாக இருந்தால், right? So he should know marketing. So அதெல்லாம் நாங்க சொல்றோம் marketing plays a key or major role in the success of the company, right? So and now see, great and distinguished entrepreneurs have visions and find marketing opportunities, right? So without knowing and the marketing opportunities பத்தி நான் செப்பரேட்டா கதைக்கிறேன், right? ஒரு ஸ்லைட் இருக்குது, right? So அந்த knowledge இல்லைன்னு சொன்னா, right? So entrepreneurs cannot see any opportunities, right? வாய்ப்புகளை அடையாளப்படுத்துவது, அந்த வாய்ப்புகள் வந்து எங்களது நிறுவனத்துடன் தொடர்பு படுகின்றதா அல்லது அந்த வாய்ப்பினை முதலீடு செய்வதற்கு எங்களிடம், ரைட், தகுந்த வளங்கள் காணப்படுகின்றதா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஸோ இது முக்கியமாக காணப்படுகின்றது. ரைட்? ஸோ அதே போல நீங்க பார்க்கலாம், the 4 P's நான் ஏற்கனவே பார்த்தேன், ரைட்? ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த 4 P's தான் எங்கட சந்தைப்படுத்தல் தந்திரோபாயத்துக்கு நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது இந்த 4 P's வந்து முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது, ரைட்? ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், இந்த 4 P's என்று சொல்லக்கல 4 P's என்று சொல்லக்கல நீங்க பாருங்க என்னன்னு சொன்னா, இந்த ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், ரைட்? ஆனா ஒரு சேவையினை நீங்கள் சந்தைப்படுத்துகின்ற போது எங்கட அதுல வந்து வித்தியாசமா காணப்படும், ரைட்? இதோட சேர்ந்து இந்த 4 பீக்களோட சேர்ந்து இன்னும் 3 சந்தைப்படுத்தல் கலவை மூலங்கள் சேருகின்றன. ஆகவே ஒரு சேவையினை சந்தைப்படுத்துகின்ற போது நாங்க வந்து 7 வகையான சந்தைப்படுத்தல் கலவை மூலங்கள் காணப்படுகின்றன. அதாவது பீப்பிள், ப்ராசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ் இதோட சேரணும், ரைட்? ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம், இதுல ப்ராடக்ட், இதுல பேசிக்கா நாங்க சொல்றதுக்காக நான் இதை போட்டேன், ரைட்? ஸோ ப்ராடக்ட் வந்து மீட்டிங் அ நீட் அ வாண்ட், ரைட்? ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் வேல்யூ, ரைட்? தந்திரோபாயமும் பெறுமதிகளும். அதே மாதிரி பிளேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், ரைட்? ப்ரொமோஷன், கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், ரைட்? ஸோ இப்போ நீங்க பொருள் எடுத்தீங்கன்னா எப்படி யூ ஆர் கம்யூனிகேட்டிங், ரைட்? ஸோ இது வந்து தீஸ் 4 P's ஆர் ரிலவெண்ட் ஃபார் அவங்களோட ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பொருத்தம், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொருத்தம், ரைட்? ஸோ இதில் நீங்க பார்க்கலாம், இதை வந்து நாங்க 4 C's என்றும் சொல்லலாம், ரைட்? இந்த 4 P'யை வந்து
4 C's என்றும் நாங்கள் சொல்லலாம். ரைட். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ ப்ரொடக்ட்டுங்கிறது கஸ்டமர் சொல்யூஷன், ரைட், என்ன பிரச்சனைக்கான தீர்வு, ரைட். அதே மாதிரி ப்ரைஸுங்கிறது கஸ்டமர் காஸ்ட், ரைட். ஸோ பிளேஸுங்கிறது கன்வீனியன்ட், ரைட். ஸோ அதே மாதிரி ப்ரொமோஷனுங்கிறது கம்யூனிகேஷன், ரைட். ஸோ அதை தான் நான் சொன்னேன், உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர், ரைட். ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு ரீச் டிஜிட்டல் சேனலிங் ஊடாக நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, உங்களோட கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ணுறீங்க. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து இதில் ப்ரொமோஷன் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம், ரைட். ஸோ இப்போ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா, சாரி, ரைட். ஸோ தீஸ் ஆர் த 4 P's components, ரைட். ஸோ யூ கேன் சி எங்களோட இலக்கு சந்தைக்கு ஏற்றால் போல் இந்த 4 சந்தைப்படுத்தல் மூலங்களை, ரைட். ஸோ உண்மையாக வந்து சந்தைப்படுத்தல் கலவை என்று சொல்றது அது ஒரு கருவி, என்ன ஒரு டூல், ரைட். ஸோ வி ஆர் அட்ஜஸ்டிங் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி டார்கெட் மார்க்கெட். உங்களுக்கு தெரியும், இலக்கு சந்தை வந்து இந்த 4 மூலங்களுக்கு நடுவில் போட்டிருக்கு அதில், ரைட். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றது, ரைட். இப்போ ஒரே விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ உடனே இதை காட்டிக்கொள்ள முடியாது, ரைட். ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ரைட், டு எக்ஸ்பிளைன், ரைட். ஒவ்வொன்றையும் நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னார், ரைட். ஸோ நீங்கள் கற்கின்ற போது இவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படித்தான் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா, ரைட். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கம்பெனி இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கம்பெனி சைட், ரைட். நாங்கள் தான் உற்பத்தி செய்ய போகின்றோம், ரைட். நாங்கள் தான் வெளியிட போகின்றோம், ரைட். ஸோ ப்ரொமோஷனல் மிக்ஸ், ரைட், லைக் சேல்ஸ் ப்ரொமோஷன், அட்வர்டைசிங், சேல்ஸ் ஃபோர்ஸ், பப்ளிக் ரிலேஷன், டிரெக்ட் மெயில் அண்ட் டெலிமார்க்கெட்டிங், ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்சோ அதுக்கெல்லாம் வரும், ரைட். ஸோ இதை வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுகின்றோம், இதை அதாவது வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் தொடர்புபடுத்துகின்றோம். அவ்வாறு தொடர்புபடுத்துகின்ற போது அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் ஊடாக எங்களோட பொருளை அல்லது சேவையினை நாங்கள் டார்கெட் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆக வைக்கின்றோம், ரைட். ஸோ இவ்வாறு தான் இந்த சந்தைப்படுத்தல் கலவை தந்திரோபாயம் இடம்பெறுகின்றது, ரைட், ரைட். ஸோ இப்போ நான் ஐ ஹவ் கம் டு தி என்னன்னு சொல்கிறேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ மார்க்கெட்டிங் ஓவர்வியூ, ரைட். ஸோ இந்த இவல்யூஷன், ரைட். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், அந்த ப்ரொடக்ட் ஈரா, ரைட், ப்ரொடக்ஷன் ஈரா அப்படி இருந்துச்சு, ரைட். இப்போ மார்க்கெட்டிங் ஈரா, சொசைட்டல் மார்க்கெட்டிங் ஏரா, இப்போ வந்து ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங் ஏரா, ரைட். ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு வரக்கல இப்போ நவ் த டிஜிட்டல் டூல்ஸ், ரைட், இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நான் நினைக்கிறேன் போன டிசம்பர், ரைட், அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷனால் வெளியிடப்பட்ட ஒரு ஜேர்னல், ரைட், ஜேர்னல் ஆர்டிகிள் ஒன்றில் புதுசாக சொல்கிறாங்க விஷயம் என்னன்னு சொன்னால், மார்டெக் சொல்கிறேன், மார்டெக், MARTECH சொல்கிறாங்க, மார்டெக் டூல்ஸ், ரைட். ஸோ இப்போ வந்து இப்போ அந்த டூல்ஸை இப்போ யூஸ் பண்ணணும், ரைட். நான் சே சோஷியல் மீடியா, ரைட், கண்டென்ட் மார்க்கெட்டிங், ரைட். ஸோ எல்லாமே வந்து மார்டெக் டூல்ஸ் என்று நாங்கள் அழைக்கின்றோம். எக்ஸ்கியூஸ். ஹலோ, எஸ், right. So this now see the importance of digital, right, adapting the digital marketing, so very important. இப்ப தெரியுதானே, இப்ப நீங்க வந்து இப்ப நாங்க படிச்சிருப்போம், ரைட். இப்ப நமக்கு தெரியும் இந்த கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜ், ரைட். ஸோ இப்போ கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜுங்களை மற்றவர்களை விட ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரைட். ஸோ இப்போ உதாரணமாக என்ன இப்போ மற்ற ஆர்கனைசேஷன்ஸை விட, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விட எங்களோட ஆர்கனைசேஷன் ஷுட் அவுட் பெர்ஃபார்ம்,
நல்லா இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ அதுக்கு வந்து இப்போ உதாரணமா இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ நான் ஏஐ டூல்ஸ், ரைட்? எல்லாம் இப்போ வந்ததுக்கு பிறகு நான் சாட்பாட்ஸ், இப்போ ஒரு நிறுவனத்துக்கு சாட்பாட்ஸ் இல்லைன்னு சொன்னா, ஸோ யூ கான் do that, no? How you are going to compete with other organizations? So இப்போ இந்த டிஜிட்டல் வந்தது பிறகு நாங்க அதை வந்து நாங்க அடாப்ட் பண்ணலன்னு சொன்னா, ரைட்? ஸோ we are losing our competitive advantage. அதால கிடைக்கிற நன்மை என்ன செய்வாங்க, அந்த மற்ற நிறுவனம் வந்து பெற்று அந்த வியாபார சூழலில் அவர்கள் வந்து திறன்பட பயன்பெற வேண்டிய நிலை ஒன்றி வரும். அதால அந்த டிஜிட்டல்ல ஃபாலோ பண்ணாத அல்லது அடாப்ட் பண்ணாத நிறுவனங்கள் என்ன செய்யும், விட்டுட்டு போகும், சந்தையை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலையும் வரலாம் இன் ஃபியூச்சர், ரைட்? ஸோ தேர்ஃபோர் இப்போ நாங்க வந்து கட்டாயம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்கட நிறுவன நடைமுறைகளில் ப்ராக்டிஸ்ல வந்து ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் திஸ், ரைட்? ஸோ இப்போ இதுல இந்த டிஜிட்டல் அண்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல், ரைட்? ஸோ இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ but traditional marketing, I have already told you, digital marketing, so you are reaching your customers through digital channels, ரைட்? அதாவது டிஜிட்டல் இலத்திரனியல் வழிகளூடாக உங்களோட கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறது தான் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறோம், ரைட்? பொதுவாக சிம்பிள், ரைட்? நம் பல டெஃபினிஷன்ஸில் காணப்படலாம், ரைட்? ஸோ இதர பெனிஃபிட்ஸ் அண்ட் என்ன, இதர டூல்ஸ் என்ன, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து முழுதாக உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, ரைட்? அண்ட் ஆல்சோ ஐ எம் நாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். அண்ட் அந்த சின்ஸ் இது வந்து சரியான அந்த தொழில்நுட்பம் நுட்ப ரீதியான விடயங்களை உள்ளடக்குகின்றதால உண்மையா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், ஸோ வி ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் அதர் பிளேசஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ நவ் ரீசன்ட்லி வி paid a visit, right? ஒரு கம்பெனி இன் ஸ்ரீலங்கா, ரைட்? ஸோ அவங்க பார்த்தா அங்க போயிட்டு நாங்க பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஸோ தே ஆர் மேனேஜிங் ஆல் பிராண்ட்ஸ். Very prominent brands are there, right? I don't want to say விடத்தை அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, பார்த்த பிராண்ட்ஸ் எல்லாம் இலங்கையில் இருக்கிற வெரி prominent brands are managed within that digital marketing company. அப்ப பாருங்க இந்த அளவுக்கு இட் ஹஸ் கான், ரைட்? ஸோ ஏதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் they are the people who are replying this, right? So அவங்க வந்து advertisement, right? Everything they are doing it and they are managing the particular brand, so company doesn't have that much work. So இது digital marketing, right? So இதைத்தான் நான் சொல்றேன், we have to learn the best practice and real world examples, right? So when நான் சொல்லலாம் கம்பெனியோட பேரு, right? So கம்பெனியோட பேரு சொன்னா, so you will get some the விடத்தை இதுல நாங்க அதை சொல்லாம நான் சொல்றேன், right? So இப்படித்தான் அந்த practice இந்த வேர்ல்டு இப்ப இருக்கு, right? So we have to learn digital marketing, right? So now see, நாங்க இப்ப regional business எடுத்தாலும் சரிதான், right? So within our region, right, we have to do. அதால இன்றைக்கு இப்ப நிறைய business வந்து they have adapted this digital marketing practices and they are outperforming in the business world. சில business வந்து, right, இப்ப சில பெரிய பிஸ்னஸ்கள் இலங்கையில் உள்ள பெரிய பிஸ்னஸ்கள் வந்து அவங்களுக்கு போட்டியாகின்ற நிலை ஒன்று இப்ப வந்துட்டு. So that's because of this evolutions of marketing. இந்த சந்தைப்படுத்தலின் பரிணாம வளர்ச்சி தான் இதுக்கு காரணம்.
But now our people are using, no, influencers. They are using. If a restaurant எடுங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து influencers போறாங்க. Right? So now see, you can see one example, right, in the Facebook, what is that? One actor or something, right? The நம்மட regionல, right? So he has a lot of என்னன்னு சொல்ற subscribers, right? So நிறைய விஷயங்கள் influencers, right? So restaurantக்கு போறாங்க, so they are talking about restaurants and people are looking at. So இதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கு, நான் காட்டுறேன், right? So if we now see yeah, marketing goes digital now. எப்படி இது? Right? So now see, in recent decades, the world has witnessed an unprecedented revolution in marketing, right? So இப்ப நான் சொன்னதெல்லாம் அதான், right? So the digital technologies has radically transformed the way companies promote their product and services, right? So now எந்த companies எடுத்தாலும், எந்த organization எடுத்தாலும், they have a Facebook page, right? LinkedInல YouTube, right? So எல்லாமே வந்து புறப்படுகின்றது. ஏனென்றா அதுல வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி கூட, ரைட்? செலவும் வந்து குறைய. Right? Now see, if you want to buy airtime in the on the televisions or anything, so you have to pay billions of money, no, for 20-second advertisement, right? So but this one is not like that, right? So you are everybody is looking at that, right? So the பார்க்குற அந்த rate வந்து கூட, right? So the digital era has opened up new opportunities, right? So but has also brought unprecedented challenges, right? So marketing should go global, sorry, digital, right? So now if you look at this, right, traditional versus digital marketing, right? So you can see definitions and key differences. I have already உங்களுக்கு நேரத்தோட சொல்லியாச்சு, right? Channels use TV, radio, print versus social media, email, search engines, right? So now people are using SEO, right? Search engine optimization. இப்ப ஒரு பொருளை கூகுள்ல சர்ச் பண்ணாங்கல்ல, so your company is coming first, right? SEO, search engine optimization, right? Social medias, blogs, YouTube, LinkedIn, Facebook. So now see, the largest population now in the world living in Facebook, right? So how many of you, right? So how many of us are doing? It's like, you know, addiction. TikTok, right? So the cost efficiency and audience targeting, it's very high, right? Audience targeting is very high for this digital medias. I mean, social medias. Right? So now everyone has a Facebook account, right? And they are following, right? And having a friends base, right? Very well in the Facebook, right? So the digital age context, right? So this is actually characterized by the widespread diffusions of the internet, mobile devices, right? Social media, digital technologies in general. Now see, so how these people are mobile phone users, right? So now everyone has a smartphone, right? So where you can, இப்ப எல்லாரும் வந்து the Facebook, right? The Facebook access இருக்கு இப்ப எல்லாரும். Everyone wants a smartphone, right? So இந்த நிலைமை, right? So the connected than ever before and have opened up wide range of communication and marketing channels, right? So இப்படி அந்த the digital age வந்து now it has revolutionized and everyone wants to have this
digital marketing. Right? And அந்த digital marketing இல்லாத நிறுவனங்கள் சில நேரம், right, in future, in the long term, so they will, they can't compete in the business environment. Right? இப்ப செய்யலாம் போல இருக்கும். ஆனா in the future, so that they will face a challenge, right? So key strategies in the digital age, right? Content marketing. So now see how these people are advertising, right? So how these people are generating word of mouth, word of mouth, warm என்று சொல்லுவோம், right? So the contents of a company, right? So the useful benefits of a product or service. So right, so they are putting on the social media and everyone can access and see that. Content marketing, social media marketing, search engine optimization, right? Social advertising, see, influencers. So how many influencers? Take any restaurants, influencers marketing, it's booming. Right? Chatbots and AI. உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாமே AI, right? So if you take a dialogue, so if you want to get any customer service, you can just type in the chatbots and you will get the answers. Artificial intelligence. So இது artificial intelligence வந்தது பிறகு, so you are reaching customers. Now see the big data analysis now, how they are doing. Right? All customer database can be analyzed. ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். So that's because of this digital age. Right? So this artificial intelligence now, right, everything is now changing, right? So நீங்க பார்க்கலாம் என்ன இந்த chat GPT, right, எப்படி உங்களுக்கு எடுத்து தருது எல்லாத்தையும், right? So with the artificial intelligence, you are editing your photos, you are doing all the work with this AI, right? So it's going to be, you see, AI is going to replace all the process. அப்ப നിങ്ങൾക്ക് அந்த digital marketing வந்து very important. We have to learn. Right? So நானும் இன்னும் learn பண்ணணும். Right? So இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. So why digital marketing matters today? Right? Shift in consumer behavior. Now see, people, consumers are online presence, right? So they are using the mobile always. Right? So now see, ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அல்லது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட சகல வேலைகளையும் அந்த மொபைல் போனை வச்சுக்கொண்டே செய்றாங்க. See how they will use. இப்ப நான் என்ன எடுத்தீங்கன்னா, even I am sending email through using this mobile phone, right? I am saving all the files in my mobile phones, right? So I am replying, right? All the things online, right? So everything, so online presence is there. இப்ப the customer behavior, அதாவது நுகர்வோருடைய நடத்தை இந்த டிஜிட்டல் ஏஜுக்கு ஏற்றாற்போல் மாறிவிட்டது. அதால ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை நாங்க செய்வதன் ஊடாக இந்த கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு நிலை ஒன்று எங்களுக்கு வரும். See, data driven decision making, right? So real time interaction with the customers. So in the digital marketing is a matters for today, right? For everyone should learn, right? So in the business organizations or maybe entrepreneurs, right? So they should know this digital marketing, right? So if you have the digital marketing knowledge, you can instruct and you can
get the work done through your people. Easy. Right? So, இப்ப நீங்க ஏன் digital marketing? Now see in Sri Lanka, if you look at that, right? The state of digital in Sri Lanka, you can see, right? 12.34 million, right? இணையதள பாவனையாளர்கள். இது கிட்டத்தட்ட 56.3% total populationல. Right? So அதிலேயும் வந்து இந்த social media users நீங்க எடுத்தீங்கன்னா, right? கிட்டத்தட்ட 7.5 million. Right? அது வந்து 34.2 of the total population. Right? 32.49 million cellular mobile connections இருக்குது. இது வந்து total populationல 148.2%. அப்ப இனி வந்து the traditional marketing விட இந்த digital marketing தான் கூட வாய்ப்புகள் அதிகம் நம்ம நாட்டுல. ரைட், அதுக்காக நான் சொல்லல ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தேவையில்லை. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வேணும், அதை படிச்சா தான் யூ கேன் கெட் மோர் நாலேஜ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட், ஸோ நவ் இஃப் யூ லுக் அட் தி சோஷியல் மீடியா யூசர்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ரைட், இது வந்து 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும். ரைட், ஸோ திஸ் இஸ் ஐ காட் இட் ஃப்ரம் ஸ்டாட் கவுண்டர் ஆன்லைன். Right, so இதை பாருங்க எப்படி இருக்குது. Right, so if you look at this Facebook, right, so it's increasing, right, கூடுகிற அந்த ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ரைட், 54% இருந்தது மே 2024ல, இப்போ ஏப்ரல் 2025ல அது கூடி இருக்குது. சில ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் கூடி இருக்கிற நிலைமை ஒன்று இருக்கின்றது. ரைட், ஸோ அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் யூடியூப் வந்து குறைஞ்சிருக்குது. அது என்ன காரணம்னு தெரியாது. பட் ஃபேஸ்புக் இஸ் வெரி ஹை. ரைட், ஸோ அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் இந்த பிரிண்டெஸ்ட், இன்ஸ்டாகிராம், ரைட், ட்விட்டர்லேயே இப்போ பேர் என்ன, எக்ஸ், ரைட், ரெடிட், லிங்க்டின், அதர். ஸோ இதெல்லாம் பார்க்கல நீங்க வந்து ஸோ த யூசேஜ் வந்து கூடிக்கொண்டு போகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. ரைட், ஸோ இன் ஃபியூச்சர் த சோஷியல் மீடியா இஸ் கோயிங் டு பி த பிளேஸ். சந்தைப்படுத்தினருக்கு இது மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்பட போகின்றது. ரைட், காணப்படுகின்றது. இப்போ டெஸ்க்டாப்பை நீங்க எடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ். ரைட், ஸோ யூடியூப் வந்து டெஸ்க்டாப்ல 70% இருந்தது, அப்படியே குறைஞ்சிட்டு வந்து 42% இருக்கு. ரைட், ஸோ டெஸ்க்டாப் யூசேஜ். அதே மாதிரி மொபைல் சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா தான் கூட. ரைட், இந்த ஃபேஸ்புக் வந்து கூட பார்வையிடுது இந்த மொபைல் ஃபோன்ல. ரைட், ஸோ ஆகவே நான் நினைக்கிற மட்டுக்கு இந்த ஃபேஸ்புக் வந்து இட்ஸ் மேபி த ரைட் பிளேஸ் ஃபார் யுவர் கம்பெனிஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ரைட், ஸோ இதை பாருங்க, ஃபேஸ்புக் யூசர்ஸ் இன் ஸ்ரீலங்கா, இது டிசம்பர் 2024. ரைட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. இதில் வந்து 40.6% வந்து விமென், 59% 4% இஸ் மென். ரைட், அந்த ஏஜ் குரூப்பும் இருக்கு. கூட யூஸ் பண்றாக்கள் வந்து 25 to 34 ஏஜுக்கு இடைப்பட்டாக்கள் வந்து கூடுதலாக யூஸ் பண்றாக்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் மென் வந்து கூட யூஸ் பண்றாங்க, அதுலேயும் வந்து ஃபீமேல் வந்து குறைவாக யூஸ் பண்றாங்க. ரைட், ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட், ஸோ அதுவும் வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 18 தொடக்கம் 24 வயசுக்கு உட்பட்டாக்கள் கூட பார்க்குறாங்க, யூஸ் பண்றாங்க. ரைட், ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே ஸோ என்ன இந்த டிஜிட்டல் ஏஜ்ல, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியத்துவம் இங்கே எங்கட நமக்கு வந்து விளங்குகின்றது. So no way, digital marketing is a must, right? So everyone should know this, okay? Especially these business people, right? இல்லாட்டி நாங்க business organizationsல employment opportunity எதிர்பார்க்கிறமாக இருந்தால் இது ஒரு right job, right? So அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் மெசஞ்சர் யூசர்ஸ், right? LinkedIn users,
ரைட்? இதை பாருங்க, social media usage in Sri Lanka as a percentage of total population, right? If you look at this, Facebook இப்போ 2020 வந்து 34.8 இருந்தது, இப்போ 43% ஆயிட்டு, ரைட்? அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் 5.9% இருந்தது, 8.4% 2024. மெசேஞ்சர் 30% இருந்தது, சாரி 31%, 38.1%. லிங்க்டின் 6% தான் டோட்டல் பாப்புலேஷன்ல யூஸ் பண்ண, இப்போ வந்து 11.9% யூஸ். ஸோ இன்னமும் காலம் போக போக இதை விட லேட்டஸ்ட் ஆனதுகள் வர என்ன பாருங்க. இப்போ ஏஐ வந்தது பிறகு நிறைய. ஸோ ஐ ஹர்ட் தட் சில சில அந்த சிஇஓஸ் ஸ்பீச்சை நான் கேட்டேன் நான். ஸோ மெனி எம்ப்ளாய்மெண்ட், ரைட்? ஸோ இந்த வேர்ல்ட் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? அப்போ காலம் போக போக இதில் இன்னமும் வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட்கள் வரப்போகுது வார நேரம். ஸோ the digital age is the very important for even for the business organization. Right? So இதை பாருங்க, இப்போ இதான் core components of the digital marketing, right? I have already explained. இதில் நாங்கள் பார்த்தோம், right? This influencer marketing, pay per click advertising, right? Email marketing, content marketing, social media marketing, search engine optimization எல்லாம் வந்து நாங்கள் நேரத்தோடையும் இதை டிஸ்கஸ் பண்ணினோம், right? So what is marketing opportunity? So marketing opportunity என்ன? What's this? So the marketing opportunities என்று சொல்றது, இப்போ நாங்கள் supply something that is in the short supply. இப்போ குறைவாக இருக்கின்றது, அதாவது விநியோகத்தில் இருக்கிறது தான் நாங்கள் பண்ணணும். எல்லாமே தான் சந்தைப்படுத்தல் வாய்ப்புன்னு சொல்றது. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த இந்த இப்போ நான் சே if you look at a Samsung phone, right? இல்லை நான் நேரத்தோட சொன்னதே சொல்கிறேனே உங்களுக்கு. சர்ஃப் எக்ஸல் வந்து சும்மா சர்ஃப் எக்ஸல் தான் வந்துச்சு நார்மலாகவே. இப்போ வந்து அலோவேராவை மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ சப்ளை சம்திங் தட் இஸ் இன் த ஷார்ட் சப்ளை. அலோவேரா மிக்ஸ் பண்ணதால பெனிஃபிட் கூட தானே, அது இருக்கலையே. ஸோ நவ் தே ஹேவ் மிக்ஸ்ட் வித் அலோவேரா, ரைட்? அதே மாதிரி சப்ளை அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் or service in a new or superior way, right? So now take mobile phone, iPhone, right? 15 Pro Max, 15, 16, 14, 15, 16, right? இந்த மூணு வந்து வித்தியாசம். ஏதோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், பட் they have a superior என்னன்னு சொல்ற features or benefits from this phone. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஸோ இட்ஸ் superior way. Supply an existing product or service in a new or superior way. So maybe otherwise you can go for a totally a new product or service. So இதைத்தான் நாங்கள் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்? ஆஃபர் பண்ணுற சேம் ப்ராடக்டை நீங்கள், சேம் சர்வீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணுற, இட்ஸ் நாட் மார்க்கெட்டிங், இட்ஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? ஸோ வி ஹாவ் டு ப்ரொவைட். இப்போ சில வித்தியாசமான விடயங்களை நாங்கள் வழங்க வேண்டும். அப்பாறு வழங்குகின்ற போதுதான் அந்த சந்தைப்படுத்தலின் அடிப்படையில் அதனை நாங்கள் ஒரு போட்டி நன்மை பெறக்கூடிய வகையில் நாங்கள் எடுத்து செல்லலாம். உங்களுக்கு தெரியும், the Michael Porter, right? So he is also ஒரு professor in the Harvard University. அவர் டெவலப் பண்ணிக்கிற தியரிஸ், ரைட்? அதெல்லாம் பெறுது என்னன்னு சொல்ற டிஃபரன்சியேஷன், வித்தியாசப்படுத்தல். நீங்க ஒரு பொருளை அல்லது சேவையை நீங்க சந்தைப்படுத்துகின்ற போது அந்த பொருள்ல வந்து குறிப்பிட்ட சில அந்த வித்தியாசங்கள் காணப்படும். இன்னும் நான் அதை இன் அதர் வேர்ட்ஸ் சிம்பிளா சொல்றேன்னா புத்தாக்கம் காணப்பட வேண்டும், ரைட்? ஸோ புத்தாக்கம் காணப்படுகின்ற போது அந்த ஆஃபர் பண்ற அந்த வித்தியாசம் ஏனைய போட்டியாளர்களுடைய பொருட்கள்ல இல்லாம காணப்படுகின்ற போது நாங்க வந்து we are outperforming, ரைட்? ஸோ இவ்வாறு அந்த வித்தியாசப்படுத்தல் காணப்படுகின்றது, ரைட்?
ஸோ இதான் அந்த மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் அனலைஸ் பண்ணுறது, ரைட்? ஸோ நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியோட அடையாளப்படுத்தினமாக இருந்தால் அவற்றை எவ்வாறு நாங்கள் எங்களோட நிறுவனத்துக்கு அது பிரயோசனமானதா என்பது பற்றி நாங்கள் அதை பார்க்க வேண்டும், ரைட்? ஸோ அது பார்க்குறேன்னு சொன்னால், ஸோ we have to do a certain analysis. Right? So can the benefits involved in the opportunity be articulated, convincingly defined target market? இலக்கு சந்தைக்கு நாங்க போடலாமா? Right? அதே மாதிரி can target market be located and reached with a cost-effective media and trade channels? Right? எங்கள்ட்ட இருக்கிற இவ மீடியா சேனல்ஸ் ஊடாக நாங்க அவங்களை ரீச் பண்ணலாமா? இவ்வாறு சில கேள்விகள் கேட்கின்ற போது இந்த கேள்விக்கு சாதகமான பதில்களை எங்களால் வழங்க முடியுமாக இருந்தால் நாங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க எடுத்து செல்லலாம், ரைட்? ஸோ உண்மையா வந்து இதை வந்து நீங்க சந்தைப்படுத்தலை கற்கின்ற போதுதான் இதுல கூடுதலாக நீங்கள் விடயங்களை விளங்கக்கூடியதாக இருக்கும் என்பது எனது கருத்து, ரைட்? ஸோ நீங்க படிச்சாக்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல் ஏற்கனவே படிச்சாக்கள் இருப்பீங்கன்னா, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஈவன் வென் யூ ரீட் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஓகே, ரைட்? ஸோ இதான் இந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ், ரைட்? இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தைப்படுத்தல் படிச்சாக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ கேன் சி, ரைட், மார்க்கெட்டிங் ப்ராசஸ், அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்த டிஜிட்டல் ஏஜ்ல, ஸோ தட்ஸ் ஆல்சோ அ சேலஞ்ச், ரைட்? ஸோ அவங்களுடைய தேவை என்ன, ரைட் என்கிறத நாங்கள் ரிசர்ச், அதாவது மார்க்கெட் ரிசர்ச் ஊடாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதன் பிற்பாடு, ஸோ வி ஹேவ் டு டிசைன் த கஸ்டமர் ட்ரிவன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? கஸ்டமர் ட்ரிவன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லல. ஸோ யூ ஹேவ் டு செக்மெண்ட் த மார்க்கெட், ரைட்? நீங்க வந்து சந்தையினை துண்டமாக்கி, ரைட், சந்தையினை துண்டமாக்கி இலக்குப்படுத்தி இடம் பதித்தல் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் தட் டெலிவர் சுப்பீரியர் கஸ்டமர் வேல்யூ. அதுக்கு பிறகு வந்து பில்ட் ப்ராஃபிட்டபிள் ரிலேஷன்ஷிப் வித் அண்ட் கிரியேட் கஸ்டமர் டிலைட், ரைட்? ஸோ இது வந்து கேப்சர் வேல்யூ, வாடிக்கையாளர்கள் வந்து அந்த பெறுமதியினை பெறுவதன் ஊடாக ஸோ தே ஆர் கிரியேட்டிங் அ ப்ராஃபிட், ரைட், ஃபார் தி ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ இது வந்து சந்தைப்படுத்தல் செயல்முறையை நான் வந்து இதை வந்து பிலிப் காட்லர் புத்தகத்திலேருந்து எடுத்து போட்டிருக்கிறேன், ரைட்? ஸோ இதே மாதிரி, ஸோ வை மார்க்கெட்டிங், ரைட்? இப்போ நீங்க பார்க்கலாம் இதுல இந்த growth opportunities. ஒரு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். நான் சிம்பிளா சொல்ல போனேன், ரைட்? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா விளங்காது, ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டார்கெட் இருக்கும். உதாரணமாக இப்போ நாங்கள் சொல்லுவோமே, ஒரு ஒரு 5 years முடிய எங்களுக்கு வந்து எங்களோட நிறுவனத்தில் வந்து இவ்வளவு சேல்ஸ் வந்து பெற வேண்டும், ரைட்? ஸோ இப்போதைய கரண்ட் சேல்ஸ் வந்து ஒரு பெறுமதியாக இருக்கலாம், ரைட்? ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், வெயிட். இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா, இந்த லைனை நீங்க எடுத்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த கரண்ட் போர்ட்ஃபோலியோ. உங்களோட இது வந்து டிசைட், உங்களோட இலக்கு, ரைட்? அதுக்கு இடையில வந்து என்ன இருக்கு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கேப், ரைட்? ஸோ ஒரு நிறுவனம் தனது கரண்டாக இருக்கின்ற நிலையிலிருந்து எதிர்காலத்தில் உங்களோட டிசைட் விரும்பப்பட்ட அந்த 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 சேல்ஸ் டார்கெட்டை நீங்க பெறணுமாக இருந்தால், ரைட்? ஸோ நீங்க வந்து 3 வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அதை நாங்கள் சொல்றது இன்டென்சிவ் க்ரோத், அடுத்து வந்து இன்டிகிரேட்டிவ் க்ரோத், அடுத்து வந்து டைவர்சிஃபிகேஷன் க்ரோத், ரைட்? ஸோ இப்போ இன்டென்சிவ் க்ரோத்ங்கிறது இந்த சந்தை விருத்தி தந்துரபாயம், ரைட்? அதே மாதிரி பொருள் விருத்தி தந்துரபாயம், அதே மாதிரி சந்தை ஊடுருவல் தந்துரபாயம், ரைட்? அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்லலாம், பல்வகைப்படுத்தல், டைவர்சிஃபிகேஷன், ஸோ போன்ற தந்திரோபாயங்களை நாங்கள் உபயோகித்து வளரலாம் நிறுவனம். அதுக்கு இந்த சந்தைப்படுத்தல் அவசியமாக காணப்படுகிறது, ரைட்? ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் என்னண்டா, அந்த என்ன சொல்லும், உதாரணமாக வந்து பொருள் விருத்தி தந்திரோபாயம், ரைட்? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, புதிய பொருள்
தற்போதைய சந்தைக்கு இப்ப இருக்கிற எங்கட கஸ்டமர் குரூப்புக்கு ஒரு புதிய பொருள் ஒன்றை நாங்க விருத்தி செய்ய இருந்தால் அதனை வந்து நாங்க பொருள் விருத்தி தந்திரோபாயம் என்று அழைக்கலாம். அதே மாதிரி சந்தை விருத்தி தந்திரோபாயம் இப்ப கூடுதலான அளவு பொருட்களை வாங்க வைக்கிறது, ரைட்? ஸோ நாங்கள் இப்போ எங்கட எங்கட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை வந்து அல்லது சர்வீஸை வந்து இன்னும் சில சந்தைகளுக்கு விடுதல், ரைட்? அதை வந்து நாங்கள் சொல்றது சந்தை விருத்தி தந்திரோபாயம், ரைட்? இவ்வாறு 4 வகையான அந்த தான் நாங்கள் சொல்றது இந்த இன்டென்சிவ் க்ரோத் டெய்லி, ரைட்? அதே மாதிரி இன்டிகிரேட்டிவ் க்ரோத் இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னன்னு சொல்கிறேன், ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன், பேக்வார்ட் இன்டிகிரேஷன், ரைட்? ஸோ ஏனைய நிறுவனங்களோட நாங்கள் இன்டிகிரேட் பண்ணி எங்களோட வருமானத்தை கூட்டுறது. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் க்ரோத்ன்னு சொல்றது இப்போது இருக்கின்ற அந்த எங்களோட வியாபாரத்துக்கு சம்பந்தப்படாத ஒரு புதிய வியாபாரத்தை மேற்கொண்டு நீங்க வளரலாம், ரைட்? ஸோ இப்படி நீங்க செய்யறன்னு சொன்னாலும் யூ நீட் மார்க்கெட்டிங். ஸோ வித்வுட் மார்க்கெட்டிங் இந்த அறிவு எங்களுக்கு வராது, ரைட்? ஸோ இதான் இந்த பிளானிங் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல்லா ஒரு ஒரு அனாலிசிஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும் நிறுவனத்தினுடைய விஷன், ரைட்? தூர நோக்கிலிருந்து தொடங்கப்பட்டு, ரைட், உங்களோட சிச்சுவேஷன் அனாலிசிஸை பார்த்து அதுக்கு பிறகு யூ ஹாவ் டு அதாவது அந்த வாய்ப்புகளை அடையாளப்படுத்தி அவற்றை மதிப்பீடு செய்ததன் பிற்பாடு தான் நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அந்த சந்தைப்படுத்தல் கலவை, ரைட், அவற்றுக்கான வளங்கள் உருவாக்கப்பட்டு நீங்கள் அந்த உங்களோட பிளானிங் ப்ராசஸை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் இது வந்து உண்மையா வந்து இது வந்து ஒரு நீங்க லேர்ன் பண்ணதுக்கு பிறகுதான் கூட இதுல நீங்க பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஃபர்ம்ஸ் டார்கெட் மார்க்கெட், இலக்கு சந்தை, ரைட்? அதோட தொடர்பான சந்தைப்படுத்தல் கலவைகள், ரைட்? அதே மாதிரி the basis on which the firm plan to build sustainable competitive advantage, right? A wall around company's position, right? என்ன அதான் நான் சொன்னேன், அந்த டிஃபரன்சியேஷன் அல்லது உங்களோட காஸ்ட் லீடர்ஷிப் தெரியுதானே? காஸ்ட் லீடர்ஷிப் தெரியும் தானே உங்களுக்கு? இப்போ நாங்கள் வந்து குறைந்த செலவில், போட்டியாளரை விட குறைந்த செலவில் எங்கட பொருளை விற்பமாக இருந்தால் நாங்கள் குறைந்த விலையிடலாம், ரைட்? ஸோ அதை நாங்கள் காஸ்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட வந்து நம்மட அந்த தந்திரோபாயம், ரைட், வந்து என்ன அறிக்கலாம்? வித்தியாசப்படுத்த தந்திரோபாயம் அறிக்கலாம், அல்லது செலவு தலைமைத்துவ தந்திரோபாயம் அறிக்கலாம், அல்லது ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து தியரியோட சம்மந்தப்பட்டது, ரைட்? ஸோ இட் டேக்ஸ் டைம் டு லேர்ன், ரைட்? இப்போ நீங்கள் பார்க்கல உங்களுக்கு கூடுதலாக இந்த விடயங்கள் காணப்படும். ஒரு சஸ்டைனபிள் கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜை நாங்கள் எப்படி பெறலாம்? இதான் அந்த சொல்லப்படுது. ஒரு நிறுவனம் வந்து சஸ்டைனபிள் கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜை நாங்கள் அதாவது போட்டி நன்மையை பெற வேண்டுமாக இருந்தால், ரைட், கஸ்டமர் எக்ஸலன்ஸ், ரைட், ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், ப்ராடக்ட் எக்ஸலன்ஸ் அண்ட் லொகேஷனல் எக்ஸலன்ஸ், இது 4 இருக்கணும். இது 4 இருந்தால் தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் தற்காலத்தில் உள்ள இந்த வியாபார நிறுவனங்கள் இந்த 4ஐயும் வச்சிருக்காண்டு பார்க்கல உங்களுக்கு அதிகமாக கூடுதலாக பெறக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸ் டெலிவர் சஸ்டைனபிள் கம்பெனி உங்களுக்கு தெரியும், நாம பார்த்தது கஸ்டமர்ஸ் எக்ஸலன்ஸ், ரைட்? இது வந்து ஃபோக்கஸ் ஆன் ரிட்டைனிங் லோயல் கஸ்டமர்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ், ரைட்? ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர் கூடுதலாக நாங்கள் சரியான முறைக்கு திருப்திப்படுத்துகின்ற போது அவங்கள தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனூடாக அவர்கள் எங்களுக்கு நம்பகமானவர்களாக காணப்படுவார்கள். அது வந்து கஸ்டமர் எக்ஸலன்ஸ். அதே மாதிரி ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் சொல்லக்கல, ரைட்? ஸோ அச்சீவ் த்ரூ எஃபிஷியன்ட் ஆபரேஷன், ரைட், அண்ட் எக்ஸலன்ட் சப்ளை செயின் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்? எங்கட இந்த ஆபரேஷனல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வந்து சரியாக காணப்படுகின்ற போது நாங்கள் ஆபரேஷனல் எக்ஸலன்ஸை பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் எக்ஸலன்ஸ், ஹேவிங் ப்ராடக்ட்ஸ் வித் ஹை பர்சீவ்ட் வேல்யூ அண்ட் இஃபெக்டிவ் பிராண்டிங் அண்ட் பொசிஷனிங், ரைட்? ஸோ மற்ற நிறுவனங்கள் வந்து எங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில போட்டியிட இயலாத முறையில் இஃபெக்டிவ் பிராண்டிங் அண்ட் பொசிஷனிங் காணப்படுகின்ற போது அந்த ப்ராடக்ட் எக்ஸலன்ஸ் காணப்படும். அதே மாதிரி லொகேஷனல் எக்ஸலன்ஸ், ஹேவிங் குட் பிசிக்கல் லொகேஷன் அண்ட் இன்டர்நெட் பிரசன்ஸ், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, இந்த இன்டர்நெட் பிரசன்ஸுங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ வி ஹாவ் டு கெட் தட் ஒன், ரைட்? ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி உண்டு, ரைட்? இந்த நோக்கியா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ நோக்கியா என்ன நடந்துச்சு, ரைட்? ஹவு தே ஹாவ் failed in the markets, right?
உண்மையா வந்து அந்த சந்தைப்படுத்தலை சரியாக மேற்கொள்ளாதெல்லாம் அவங்க ஃபெயிலியர் ஆன, ரைட். They fail to adapt the rise the smartphones and app ecosystem, right, ultimately leading to decline the market. அவங்க வந்து சந்தைப்படுத்த, அதாவது வாடிக்கையாளருடைய அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத அவங்க கருத்தில் கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்கள் ஃபெயிலியர் ஆனாங்க. இது மாதிரி இலங்கையிலையும் இருக்கிற சில உதாரணங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ரைட். அதை நான் போட விரும்பல, அதால நான் உங்களுக்கு இந்த நொக்கியாட விஷயத்தை நான் போட்டேன், ரைட். ஸோ கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸுங்களுக்குள்ள இட்ஸ் கோயிங் டு பி த மார்க்கெட்டிங், ரைட், மார்க்கெட்டிங் ஃபெயிலியர். அதால அந்த நொக்கியா நிறுவனம் வந்து அவங்களோட கூடுதலான விஷயங்கள் வந்து அந்த மார்க்கெட்டை விட்டு அவங்களோட மார்க்கெட்டை நொக்கியா ஃபோன்ட மார்க்கெட்டை விட்டதே காரணம், ரைட். ஸோ இதான் காரணம், lack of clear value proposition and consistent branding, slow adaptation to market trends. மார்க்கெட் ட்ரெண்டை வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியல, ineffective marketing and distribution, right. ஸோ இதுகளாலாம் they missed opportunity and strategic mistakes, right. இதுகளாலாம் அவங்க லாஸ்ட் பண்ணினாங்க, ரைட். ஸோ வித் தட் இதுகளோட நான் உண்மையாக வந்து இந்த ப்ரெசன்டேஷனை, இந்த சந்தைப்படுத்தலுடைய முக்கியத்துவத்தை நான் இதோட முடிச்சு கொள்வேன், ரைட். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ, we will get clarified. உண்மையா வந்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த பிரைனியாக்ஸ் கேம்பஸ் நான் என்ற நன்றியையும், இந்த இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த இதில் பங்கு பற்றியதற்கானவும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சந்தைப்படுத்தல் என்றால் என்ன, அதை எவ்வாறு மேற்கொள்ளணும், அதே போல இந்த நவநாகரிக உலகுல எப்படி நம்ம சந்தைப்படுத்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்களை செலக்ட் பண்ணணும், அதே போல மார்க்கெட்டிங் அட்வான்டேஜை எப்படி அடைஞ்சு கொள்ற, ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தா அவங்க எவ்வாறு மார்க்கெட்டிங்கை மேற்கொள்ளணும் போன்ற பல்வேறுபட்ட நாலேஜ், கரண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக நம்முடைய வளவாளர் ப்ரொஃபஸர் அண்ட் டாக்டர் ஹிலா சார் அவர் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினார். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிலா சார். அண்ட் அதே போல இந்த இலவச கருத்தரங்கில் பங்கு பற்றிய அனைவருக்கும் பிரைனியாக் கேம்பஸ் சார்பாக நன்றி தெரிவிப்பதோட, இதே போல பல்வேறு நிகழ்வுகளை எதிர்காலத்தில் பிளான் பண்ணி செய்ய உள்ளோம். ஸோ அதில் அனைவரும் பங்கு பற்றி பயன்பெற வேண்டும் என்ற எங்களோட விஷயோட இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன்.